ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 வேத பகுதிகளை நாங்கள் படிக்க போகிறோம். முதலாவதாக யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். அடுத்ததாக நாங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17லிருந்து 20 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் அங்கே பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். நாங்கள் அடிக்கடி இந்த வேத பகுதியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தைகளால் என்னை அது ஒரு கவாசி நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். සත්‍යතාවෙන් ඔවුන් පවිත්‍ර කළ මැනව ඔබගේ වචනේ සත්‍යතාවය. ඔබමා ලෝකයට එව්වාක් මෙන් මමද ඔවුන් ලෝකෙට යැවුණි. සත්‍යතාවෙන් ඔවුන් පවිත්‍ර වන පිණිස ඔවුන් උදෙසා මා කැප කරගතිමි. මොවුන් ගැන පමණක් නොව මොවුන්ගේ වචනය කර්ම කොටගෙන මා කෙරෙහි විශ්වාස කරපු යන ඔවුන් සියල්ලන් ඒකත්වයේ වන පිණිස පියවෝ ඔබමා තුලෙහි මා ඔබ තුලෙහිද සිටිනාක් මෙන් ඔබමා ඒ බව ලෝකයා විශ්වාස කරන පිණිස අප තුල ඔවුන් ඒකත්ව වන පිණිස ප්‍රාර්ථනා කරමි. ஆமென். அடுத்ததாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஐயும் 14ஐயும் நாங்கள் வாசிக்க போகிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த சேர் இருக்குது, உள்ளே இருக்கிறார்கள் இருங்க. ஆமென். ரைட். தேவனுடைய கிருபையினால நாங்கள் மீண்டுமாக ஒரு ராப்போஜன ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாக அவருடைய வார்த்தை தான் அங்கே ஜீவ அப்பமாக இருக்கிறபடியினால் அந்த வார்த்தையை புசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாக நாங்கள் வார்த்தையை வெளிப்பாடோடு பெறும்போது தான் அது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது நான் தொடர்ச்சியாக 4 கிழமையாக ராப்போஜனம் தான் பெறுவேன். ஆமென். ஆமென். நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றாலும் நாங்கள் வார்த்தையை நாங்கள் அணுகி அதை நம்பும்போது தான் அது ஒரு நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஆமென். 2 வாரம் அங்கே அடியான் இல்லாவிட்டாலும் நீங்கள் அருமையாக தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆமென். நிச்சயமாக இந்த நாட்களில் அது ஒன்றே எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இன்னும் அதிகமாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் ஊண்ட கட்டப்பட்டு
நாங்கள் இன்னும் இன்னும் அவருடைய வருகைக்கு முன்பாக, வருகை என்று பார்க்கும்போது அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய ஒரு நேரத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அதனால முடிந்தளவு நாங்கள் அதிகமான கூட்டங்களை நாங்கள் வைத்து வருகிறோம். முடியுமானவர்கள் நீங்கள் வரக்கூடியவர்கள் வந்தீர்கள். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை குறித்து நான் சற்று ராபோஜனமாயிருந்தாலும் நான் அதை விவரிக்கிறேன்னா, ஒவ்வொரு காரங்கள் தள்ளி போடும்போது அது ஒரு ஆறின கஞ்சி என்ன பல கஞ்சி மாதிரி சில காரியங்களை சில விஷயங்களை எங்களால் சொல்ல முடியாமல் போகிறது. ஆமேன். ஏனென்றால் சரியான தெளிவு தன்மை அந்த காரியங்களிலே உங்களுக்குள்ளே சரியான புரிந்துணர்வு இருக்கும்போது தான் அது ஒரு நீங்கள் என்னுடைய கரத்தினாலே அது பெறும்போது அது சரியான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா அப்போ அதனால் அங்கே ஆரம்ப காரியத்திலே அந்த அறிவித்தலே சொற்பமான ஜனங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். பிற்பாடு நான் ஜெஃப்னா போய் வந்து தான் உங்களுக்கு குரூப்பில் போட்டேன். நான் ஏனென்றால் குருநாளில் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த சவரனிடத்தில் அதிகமானவர்கள் வந்தால் பரவாயில்லையா என்ற ஒரு கட்டுப்பாடு அந்த என்ன சொல்கிற எண்ணிக்கைக்காக நாங்கள் கேட்டோம். அவர் ஆயத்தப்படுத்தின பிற்பாடு நான் சிங்கோ வந்த பிற்பாடு தான் உங்களை குரூப்புக்கு நான் போட்டிருந்தேன். நான் ஒருவேளை சில காரியங்களை குறித்து நாங்கள் குறுகினவர்கள், அதாவது அவர்கள் 10 பேர் கேட்டிருந்தார்கள். அதனாலே நாங்கள் ஏற்கனவே இங்கிருந்து அநேகர் எப்போ என்று கேட்டவர்கள் தான் அதிலே பங்கு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் பேசினோம், எல்லாரும் அது வாஞ்சிக்கிறார்கள். அதனால் எங்களுடையவர்களை அறிவிக்கும்படியாக அதனால தான் நாங்கள் அந்த ஒரு காரியத்தை நாங்கள் போட்டோம். நீங்கள் ட்ரிங்கோலிருந்து எத்தனை பேர் வந்தாலும் அது ஒரு காரியம் அல்லன்னு. ஒருவேளை அது செய்தியானது சில பேருக்கு முந்தி வருகிற வேளையில் ஒவ்வொரு மத்தியில் போக்கல அது உங்களுக்கு எங்களை தள்ளிவிடக்கூடிய. நான் இந்த நேரத்தில் பேசுகிறேன்டா, இங்கே தான் உண்மையை பேசலாமே. அப்போ அந்த சகோதரர்களும் கேட்பாங்க. அப்போ நான் பேசினது சத்தியம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய உங்களோட ரியாக்ஷன், அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட நடவடிக்கையில் நாங்கள் பார்க்குற விளையாண்டா நாங்கள் சில காரியங்களை குரூப்பில் போடக்குள்ள உங்களோட மத்தியிலிருந்து ஒரு அழகான ஹார்ட்டோ அல்லது லைக்கோ வரல. ஏன்னா பவாஸ்டரும் பொதுவானவர், அவருக்கு கூட அது வரல. ஏன்னா அப்போ அதனால் நாங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறோம், இது தேவனுடைய சமூகம். ஆமே, நாங்கள் ஒருவர் நேசிக்கிறோம். நாங்கள் உண்மையை பேச பழக வேண்டிய இடமாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நெருங்குற வேளையில் எங்களுக்குள்ளாக கசப்புணர்வுகள் பிரிவினைகள் இல்லாத வண்ணம் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறபடினால என் மத்தியிலும் அப்படியான இயல்புகள் இருக்கக்கூடாது. நான் வெளிப்படையான ஒரு மனிதன். ஆமே, நான் உங்களை நேசிப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் யாவருக்காகவும் நாங்கள் பேசி தான் அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனால் நிச்சயமாக இதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் யார் வந்திருந்தாலும் உங்களோடு நாங்கள் சொல்ல தயாராக இருந்தோம். ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதியான பகுதியை டைம் இருந்தால் நாங்கள் அறிவித்தல்ல சில காரியத்தை தருகிறோம். தொடர்ச்சியாக தேவனுக்குள்ளாக ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறபடினால ஒவ்வொருவரும் முன் வருகிறார்கள். கூட்டங்களை நடத்தி இன்னும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கிறபடினால தேவனுக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் அதனால் நாங்கள் அந்த அறிவித்தல்களை கர்த்தருக்கு சித்தமான நான் முடிவில் நான் அறிவிக்கிறேன். நாங்கள் ராபோஜன ஆராதனையில் நாங்கள் ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். எப்பயுமே ராபோஜன ஆராதனையில் நாங்கள் மீண்டுமாக வலியுறுத்தி வருகிற காரியங்கள் தேவனுடைய நியமத்தை குறித்து எங்களுக்கு நிச்சயமான ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆமேன். அந்த வெளிப்பாடுகளை தான் நாங்கள் அனுதினமும் ராபோஜனத்தில் நாங்கள் அதை பார்க்குறோம். மற்ற நாட்களில் தேவனுடைய காரியங்களை பார்த்தாலும் சிறு சிறு காரியமாக ராபோஜனத்தில் நாங்கள் பெறுகிற காரியத்தில் இன்னும் ஊண்ட கட்டப்படவும் எங்கள் மத்தியில் இருக்கிற அங்கே அழுக்குகள் வார்த்தைக்கு புறம்பான அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறோம். அப்போ வார்த்தையை குறித்ததான தவறுகள்
அங்கே இருக்கும்போது அதை எல்லாமே நாங்கள் களைய வேண்டிய நேரத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நாங்கள் வர வர நாங்கள் பலப்பட வேண்டிய நேரம். ஒருவேளை நாங்கள் வளராதுக்கு முன்பு சில காரியத்தை குறித்து இதுதான் என்று நினைத்திருப்போம். ஆனால் வர வர தேவன் வெளிப்படுத்துகிற வேளையிலே நாங்கள் மாற வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். அதே போல தான் தீர்க்கதரிசியும் ஒரு காலத்தில் என்ன வரங்கள் பரிசுத்த ஆவிக்கு அடையலாம் என்று அவர் வரங்கள் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்று அவர் என்ன செய்தார்? அதை விசுவாசித்திருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் வருகிற வேளையில அன்புதான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்று அவர் சொன்னார். அதே நேரம் அவர் சௌரன் வெயில் அவர் அங்கே சொல்லுகிற வேளையில அவர் இவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ரைட், மெட்டாக்கள் பாருங்க, ஒருவர் போய் வெளியே பாருங்க. அது ரைட். அப்ப அவர் போய் ஒரு காரியத்தை அவரிடம் கேட்கிறார். நீர் பரிசுத்த ஆவியினுடைய காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர்? அந்நிய பாஷை பேசுவது தான் பரிசுத்த ஆவி. அப்ப தீக்க சொல்ற இல்லவே அது இல்லை. அப்ப அவரும் சொல்றார், இல்லை நானும் அதை விசுவாசிப்பதில்லை. அப்படியானால் அன்புதானா ஆவி பரிசுத்த ஆவிக்கு அடையாளம்? அவர் சொல்ற அதுவும் அல்ல, அப்படிதான் நானும் நினைத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்தில் இறங்கி அங்கே வருகிற வேளையிலே அவர் என்ன சொன்னார்ண்டா, வார்த்தை தான் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. ஆமேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை விசுவாசிப்பதே பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக அன்பில்லாதவன் அது ஒரு என்ன சொல்ற தன்மை கிரியாக இருக்கிறது. ஆனால் அதே நேரம் வரங்களும் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்நிய பாஷையும் அடையாளமாக இருக்கிறது. அதே நேரம் தீக்க சொல்ற ஒரு பரிசுத்த ஒன்று கூடுகிற வேளையில பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் அங்கே வருவான், அதுவும் ஒரு அடையாளம். ஆனால் உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு ஆழமான அடையாளம் தேவனே இறங்கி வந்தவர் சொல்றேன், அங்கே வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே பரிசுத்த ஆவியின் அடையாளமாயிருக்கிறது. வெடிப்புள்ள தொட்டிகள் அங்கே, அதாவது அடுத்த செய்தியை நான் மறந்துட்டேன், நான் அனுப்புகிறேன். அந்த காரியத்தில் அவர் சொல்றேன், இதுவே பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். அதே போல தான் நாங்களும் என்ன செய்வோம், ஒவ்வொரு காரியங்களில் நாங்கள் சரியாக இருக்கிறோம், காரியங்களில் இருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கக்குள்ள ஒருவேளை அது சரியா, ஆனால் காலப்போக்கில் தேவனுடைய வார்த்தையானது எங்களுக்குள்ளாக வருகிற வேளையில் இந்த நாளுக்குரிய செய்தி, இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளே விசுவாசிக்கிற வேளையில தான் அது முழுமையான ஒரு பரிசுத்த ஆவியின் அடையாளமாயிருக்கிறது. ஆமேன். அப்ப அவர் என்ன சொல்றாருண்டா பாருங்க, நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்ப பாருங்க, அவர் உலகத்துல வந்தார், அதே போல தேவனும் என்ன செய்யறாரு, எங்களை உலகத்தில் அனுப்புகிறார். அப்ப அதனால அவர் தேவன் என்ன சொல்றாருண்டா, நான் இவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். அப்படி என்ன அர்த்தம் என்றா, இவர்களுக்கு சாட்சியாக நான் என்னையே மாற்றிக்கொள்கிறேன். அப்ப நாங்க அநேக தரம் வாசித்து பார்த்திருக்கிறோம். இப்பயும் நான் புத்திர சுவிகாரம் என்ற செய்தியில நீங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுல அவர் என்ன சொல்றாருண்டா, அவருக்கு விவாகமாக உரிமை இருந்தது, அல்லது அவர் வேறு காரியங்களை செய்ய உரிமை இருந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்யற, ஜனங்களுக்காக தன்னை மாற்றி கொண்டார். அப்ப அதான் தீக்கர் சொல்றார், நாங்கள் தேவனுக்குள்ளாக தேவனை காண்பிக்கும்படியாக நம்முடைய அயலவருக்காக அல்லது எங்களோட பிள்ளைகளுக்காக அல்லது மற்றவர்களுக்காக நாங்கள் என்ன செய்யணுமா, எங்களே தானே என்ன செய்யணும், பரிசுத்தமாக்கி கொள்ளணும். பரிசுத்தமாக்கி கொள்றோம்னா எங்களை வெள்ளை உடுத்தி அல்ல, எங்களை குளிப்பாட்டி அல்ல, எங்களோட ஜீவியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக மாற்றி கொள்ளணும். எங்களுக்கு நாங்கள் கோபப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் எங்களோட பிள்ளைகளுக்கு முன்பாகவோ அல்லது மற்ற ஒரு விசுவாசிக்கு முன்பாகவோ அல்லது மற்றவர்களுக்கு முன்பாகவோ எங்களை என்ன செய்யணுமா, பரிசுத்தமாக்கி கொள்ளணும். ஆமே. அதனால தான் வேதம் அதை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னே அவர் என்ன செய்தாராம், பரிசுத்தமாக்கி கொண்டார். ஆமேன். அதே போலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது, நாங்கள் தேவனுக்குள்ளாக வருகிற வேளையில
நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய ஏன்னா எல்லாருடைய கண்களும் எங்களை பார்க்கும். அப்போ நாங்கள் வேறு காரியத்தில் தவறு சொல்லலை. ஏன்னா எங்களை அங்கே எங்களோட பிள்ளைகள் பார்ப்பாங்க, அயலவர் பார்ப்பாங்க, ஏன்னா அல்லது மற்றவர்கள் பார்ப்பாங்க, வளர்ந்து வர்ற விசுவாசிகள் பார்ப்பார்கள், மற்ற சகோதரர்கள் பார்ப்பாங்க, உலக ஜனங்கள் பார்ப்பாங்க, நாங்கள் தொழில் செய்கிற இடத்துல எங்களை பார்ப்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? எங்களை பார்ப்பாங்க. அப்போ பார்க்குற வேளையில் நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காகவே எங்களை என்ன செய்யணும்? மாற்றி கொள்ளும் போது தான் அங்கே தேவன் வந்து அங்கே இடைப்படுகிற தேவன். ஏன்னா அவருடைய வார்த்தைக்காக, அவர் நிமித்தம் நாங்கள் பயப்படுகிற பயத்துக்காக மாறுற வேளையில் ஒரு நாள் தேவன் எங்களுடைய ஜீவன் ஆவியை அவர் மாற்றுகிற தேவனாய். ஏன்னா அவருக்கு மாத்திருந்தான் அதை மாற்றக்கூடிய ஒருவராயிருக்கிறார். ஆமேன். அப்போ அதனால தான் நாங்கள் வாசித்தோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்து அவருடைய சத்தியத்தினாலே, சத்தியமான வார்த்தை, அந்த வார்த்தையினால் அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்குறார். ஏன்னா எந்த மனிதனும் பரிசுத்தமாகல, ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க முடியும். ஏன்னா அந்த கிரியையில் அதான் வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 6 நீங்க என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி, ஆனால் நீங்க என்னை ஆண்டவர் என்று சொல்லியும் என்னுடைய வார்த்தையின்படி செய்யாமல் போவது என்ன என்று அவர் கேட்கிறேன். அப்ப நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவனே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு மனிதனாயிருக்கிறான். அப்ப எப்பயுமே தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்வதுதான் அவருடைய சத்தியமாயிருக்கிறது. அதுதான் எங்களை பரிசுத்தமாகும். அதனாலதான் அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறுள்ளவளாயிருந்தாலும் அவருடைய வார்த்தையை அணுகும் போது தேவன் அவர்களை பரிசுத்தமாக்கினார். ஆமே. அதே போலதான் நாங்கள் வார்த்தையை நிறைவேற்ற தேவன் எங்களை மாத்துற தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழி இல்லாம, அதனால தான் பாருங்க அந்த வாசல் இடுக்கமும் நெருக்கமாயிருக்கிறதா. அப்ப நான் சொல்லிய வசனம் 26 அதே அதிகாரம் 20 நான் சொல்லிய வசனத்தின்படியே. அப்ப அதனாலதான் பாருங்க இஸ்ரவேலிலே அதாவது கேவலமான ஒரு தொழில் என்ன? இந்த கால் கழுவுறது. அப்ப இந்த கால் கழுவுற பணிவிடைக்காக என்ன செய்வாங்க? ஒரு ஜனத்தை அடிமையை வச்சிருப்பாங்க. அப்ப அதனால தான் இயேசு கிறிஸ்து அதை செய்யும் போது அவன் வேணாமன்றான். அப்ப பாருங்க பரலோக ராஜ்யம் என்னையாம்? இடுக்கமும் பாருங்க அந்த இடுக்கமும் நெருக்கமான வழிய நீ இப்படிதான் வரணும்னு தேவன் ஒரு வழியை வச்சுட்ட. நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கடவீர்கள், நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப பாருங்க எதை கொண்டு இங்க பொறுத்து பாருங்க. முடியாத ஒரு காரியத்தை அதாவது ஒரு எப்படி சொல்ற சீப்பான கடைசி எல்லை, அது கடைசி காரியம், ஒரு அடிமை செய்ய வேண்டிய ஒரு காரியம், விலை பணத்துக்கு கொடுத்து அதுக்காக தூசி படிந்த காலை செய்யற ஒரு வேலை. இந்த வேலையை இந்த ராப்போஜனத்துக்குள்ள பூத்துரு. புரியுதாங்களே? இதுதான் இடுக்கமான வாசு. அப்ப நாங்க அதை செய்யாம போனா என்ன நடக்கும்? நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவனே, நீங்க என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்று சொல்லியும் என் வார்த்தைகளை வாசிங்க. லூக்கா 6:56-46 தெரியல பாரு. 46 ஆமென். பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லிய வார்த்தைகளை செய்யாமல் போவது என்ன? அப்ப பாருங்க பரலோக ராஜ்யமானது அது ஒரு நெருக்கமானது. அவர் எதை செய்யலாதோ, எது ஒரு கஷ்டமானதோ, எது ஒரு கேவலமானதோ, எது அவங்க கஷ்டம், அதை தான் அவர் என்ன செய்கிறார்? கொண்டு வார். அப்ப இது இடுக்கமா? மற்ற சாபனம் என்ன செய்யறான்? அதை அவன் குடிக்கிறார். நான் கடந்த வாரங்களில் பிரசங்கித்த செய்தியை கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அதை அவர் என்னத்துக்கு கொண்டு வர? புது உடன்படிக்கை. அப்பத்தை பிக்கும் போது அவர் உடன்படிக்கை கொண்டு வரையில இது என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், ஆனா ரசத்தை பாடும்போது இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையார். அப்ப அன்றைக்கு மோசேயுடைய ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு உடன்படிக்கை. ஆனா புதிய ஏற்பாடுல வரக்குள்ள ரசத்தை கொண்டு உடன்படிக்கைக்கு கொண்டு வாரு. ஆனா ரோமன் கத்தோலிக்க என்ன செய்து? ஃபாதர் மட்டும் அடிச்சு அவர் போகலாமன்னு பாக்குறாரு. ஏன்னா அவர் மட்டும் குடிப்பே, ஜனத்துக்கு வைனை குடிக்க மாட்டாங்க, அப்பத்தை மட்டும் கொடுப்பாங்க. சாபனக்காரனும் அதை செய்வதில் சோடாவை கொண்டு அடையாளமா கொடுப்பாங்க.
ஏன்னா அங்கே போக்குல காலுக்கும் வர மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கஷ்டமானது. நிறைய தண்ணீர் எடுக்கணும், நிறைய பேர் கழுவணும், அது நிறைய காரியத்தை செய்யணும். ஆனால் அவர் என்ன சொல்றேன்னா, இதை செய்யாட்டி பங்கில். அப்போ பாருங்க, நாங்கள் ஏன் இதுகளை நாங்கள் ஆழமாக பார்த்து பார்த்து வாரோம்னா, இதில் நாங்கள் உறுதிப்படக்குள்ளதான் இது ஒரு உடன்படிக்கை, இது தேவன் சொன்ன வழி. அப்போதான் நாங்கள் பயபக்தியோடு வருவோம். ஏன் நாங்கள் காலையிலையும் ஒன்றை போட்டோம்டா, நான் பார்க்கக்குள்ள நிறைய காரியங்கள் எனக்கு கஷ்டமாக வர்றதப்பா. ஏன்னா நான் தானே உங்களை பார்க்குறேன். என்னென்ன அவள் பார்க்கக்குள்ள கஷ்டமான, ஏன்னா ராப்போஜனமானது இது இயலாத ஒன்று. நீங்கள் ஆழமாக பார்த்தா இது இயலாத ஒன்று. ஏன்னா இது ஒருவர் ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது கஷ்டமான காரியம். அப்போ ஊழியக்காரன் அதை தரும்போது நீங்கள் அப்படி தான் செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது இப்படியே கொடுக்கக்குள்ள அந்த பூமி சுழற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எடுத்து போட்டு திரும்ப இப்படி எடுத்து இப்படி அடிக்கிறதுனால ஒரு காரியமே வராது. அல்லது நீங்கள் இப்படி அண்ணாந்து குடிக்கிறதுனாலும் வராது. அப்போ அது என்ன செய்யாது, எல்லாரும் அல்ல, நான் சொல்கிறேன் காரியம். ஏனென்றா ஜனங்கள் புதிதாக வரும்போது காரியம் அது நீங்கள் இப்படி ஒரு அருவருப்பாவோ நினைக்கிங்கண்டா அது எப்படி போயிடும், கஷ்டமான காரியமாயிரும். அப்போ அதனால தான் தேவன் அந்த ராஜ்யத்தை பாருங்க. ஏன்னா அங்கேயும் அதை தான் தரப்போரு. அப்போ இங்கேயும் அவர் அதை தான் தாரு. ஏனென்றா யுத்தத்தில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கு அவர் தருகிற வேளையில இது எல்லாராலையும் மேலான். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாருக்கும் கஷ்டமான காரியம். அதனால அவர் என்ன செய்யறா, அதை வச்சுட்டு காலை கழுவுறதும் வச்சுட்டு, அது யூதரை பொறுத்தவரை அது கஷ்டம். யூதர்கள் எப்பயும் தீட்டாக நினைப்பான். அப்போ அதனால அவங்க ஒரு ஏழ்மையான அடிமையை வெண்ணொரு மனிதனை என்ன செய்யலாது, அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ அதே போல பாருங்க, இந்த மெசேஜில் தேவன் என்ன செய்கிறேன், இதை கொண்டு வைக்கிறேன். இதை வைக்கும்போது அவர் சொல்ற, நான் சொல்லிய வார்த்தையின்படி இது உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவர் செய்த வண்ணமாகவே நாங்கள் செய்ய, கடமைக்கு செய்யலாது. நாங்கள் என்ன செய்யணும், அவர் பாருங்க, நான் அந்த படத்தை அனுப்புகிற வேளையில் இந்த காலை எடுத்து அவரை கையில் வைக்கிறேரா இல்லையா? அவரை வஸ்திரத்தை பாருங்க, ராப்போஜன் நேரவட்ட மேலே உடுப்பு இல்லை, அதை எடுத்து தான் அவர் என்ன செய்ய, கீழே கட்டி அறையில் இருக்க ஒரு துணியை எடுத்து அவர் என்ன செய்யற, அவர் எல்லார பாதத்தையும் துடைக்கிற. நாங்கள் என்ன செய்யறோம்னா, அவங்க கழுவ வாரவங்களும் இதை வச்சு எடுக்க மாட்டோம், இப்படி வச்சிருப்பான், அப்படி பைண்ட கம் ஒட்டின மாதிரி. ஏன்னா அப்போ இப்படி வச்சோன்னா மேலால் தண்ணி ஊற்றி ஏன்னா அதுக்கு பிறகு கழுவிட்டு அப்படியே வாரது. கீழே தான் அழுக்கு இருக்கு. ஏன்னா கீழே தான் அழுக்கு இருக்கு. ஏன்னாண்டா நான் இதை நான் எப்பயுமே தேவண்ட வார்த்தையின்படி, ஏண்டா இது நீங்கள் சீர்பொருந்துற இடம், சீர்படுற இடம், வழிபடுற இடம், ஏன்னா தேவனுக்குள்ளா பெர்ஃபெக்ட் பரிபூர்ணம் அடைகிற இடம் அது. அப்போ ஆனால் நான் அதை செய்து தான் ஆகணும். ஏன்னா உங்களை கற்புள்ள கண்ணியாக தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்காக நான் கற்ப வேதனை அடைகிறேன் என்று பவுல் சொன்னது போல சத்தியத்தின்படி உங்களை நடத்த வேணும். ஆமே, அதுக்காக தான் தேவன் எங்களை அழைத்தார். ஏன்னா தேவன் எதை வழி வச்சாரோ அதுதான். அப்போ அதான் தீகே சொல்லு, அந்த யோர்தானை கடக்கிற வேளையில இப்போ என்ன செய்யற, யோர்தான் அலைப்புறண்டு ஓடுது. அப்போ ஆசாரியர்கள் ஒரு இடத்தை அவங்க தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. நின்று போட்டு எது அவங்க திறக்கிறாங்களோ அதால தான் யார் போகணும். இல்லைன்னா அதால வாரண்டா என்ன செஞ்சிடும், இது கொஞ்சம் கட்பாறை இருக்கு, இது கொஞ்சம் அழகாக இருக்குன்னு இதால நான் வாரண்டா தாண்டுருவான். ஏன்னா வழி எதால இருக்கு, ஆசாரிய நிற்கிற அந்த வழியால தான் அது பிளர்ந்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் சொல்லல, தீக்கர் சொல்ல. ஏன்னாண்டா அதே போலதான் அப்போஸ்தலர் 2:38 அதுதான் வழி. வேற வழியால என்ன செய்யலாம், அது தீக்கர் சொல்ல யாரும் வரையலாம். இதால தான் என்ன செய்யணும், அந்த ஆசாரியர்கள் திறந்த வழியால தான் ஒரு ஜனம் பின்னால வரணும் ஒழிய அவங்களோட பாதங்கள் பட திறக்கப்படுறவளை பின்னால வரணும். இதால வந்தால் இங்கால தண்ணி இருக்கு, நீந்தி எனக்கு நீந்த தெரியுமெல்லாம் வரணும். இதால திறக்க வேண்டிய வழி இதுவாக தான் இருக்கிறது. ஆமேன். அப்ப அதே போலதான் தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் அந்த வழியாக தான் நாங்கள் என்ன செய்யணும், போக வேண்டும். ஏண்டா நாங்கள் எங்களையே இந்த செய்திக்காக என்ன செய்யணும்,
பரிசுத்தமாக்கி கொள்ளும், எங்களை மாற்றிக்கொள்ளும். நாங்கள் மாறாம எங்களோட கிரியைகள் எங்களோட கொள்கைகள் எல்லாமே என்ன செய்யணும், மாற வேண்டும். அவருடைய வார்த்தை அதை உரைச்சிட்டா நாங்கள் அப்படியே விசுவாசிக்கும். அப்பதான் அது என்ன செய்யுமெண்டா ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் இப்போ எல்லாரும் பெறமென்று நாங்கள் இதை அருவருப்போட நாங்கள் பருகினாலோ அல்லது இந்த மனிதனுடைய காலை கழுவக்கூடாது என்று நினைச்சா மனசுல கூட நினைச்சாலோ அது ஒரு ராப்போஜனமா அமையாது. ஏண்டா அவருடைய சரீரம் இன்னதண்டு நிதானித்து அறியாதது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம், அவருடைய சரீரம். அப்ப அவருடைய சரீரம் யாரு? சபை. ஆமென். அவருடைய சரீரமாகிய அங்கத்தினவர்கள் அவருடைய சபை. அப்போ ஒரு மனிதனை இன்னாரண்டு பரிசுத்தாவியினால் அறியாம அவருடைய சரீரம் இன்னதண்டு நிதானித்து அறியாததினால தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். அப்ப தீக்கர் சொல்றார், அவருடைய சரீரமான சபை ஒவ்வொரு அங்கத்தினவரை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும், அவனை நேசிக்கணும், அவனை அன்பு செலுத்தணும், வார்த்தை நிமித்தமாக அவனை மன்னிக்கணும், வார்த்தை நிமித்தம் அவன் ஒரு அங்கத்தினவர் என்று நாங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றா அதை தேவன் அவனை பரிசுத்தமாக, ஏன்னா அவரோட சத்தியம் அவனை பரிசுத்தமாகும். அதான் அதை வாசிச்ச உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக. ஒரு மனிதன் அவருடைய வார்த்தை சத்தியத்தை உள்ள விசுவாசிக்கிற வேளையில அவனுடைய வாழ்க்கையில தவறுகள் குறைகள் இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும், ஒரு மனிதனை வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது மாத்திரும். அதுதான் அன்றைக்கு காலையிலே நாங்க பார்த்தோம். நாங்க அன்றைக்கு வெள்ளிக்கிழமையிலே நாங்க பார்த்தோம் அந்த ஸ்திரீ. நான் இன்றைக்கு காலையில கூட நான் சொன்னேன், ஏனாண்டா நான் ஏன் அதை ஒவ்வொன்றுக்கும் தட்டுறேனாண்டா நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. கேட்குறவங்க இருப்பீங்க, ஒரு சிலர் நிச்சயமா கேட்பீங்க. ஏன்னா இங்க இருந்து வருகிற வார்த்தைகளை நிச்சயம் நீங்க கேட்பீங்க. அப்ப அதே போலதான் சமாரியா ஸ்திரீ இன்னைக்கு நாங்க பார்த்தோம். நாங்க ஏன்னா அன்னாள் என்ற தீர்க்கதரிசி. அப்ப பாருங்க அந்த வேத வார்த்தைய அப்படியே அங்க பவுல் எழுதுறான். அது அப்படியே யாருக்கு பொருந்துச்சு, அன்னாள் என்னும் ஒரு ஸ்திரீ, ஒரு விதவை எப்படி இருக்கும். அவன் என்ன சொல்றான், அவள் ஒரு விதவையா இருந்தா அவள் என்ன செய்யணும், ஜெபம் உவாசத்தினால அவள் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருப்பாளானால் அவளே தேவனுக்கு பிரியமான உத்தமமான விதவையாக அவள் இருப்பாள். அப்ப அண்ணால பார்க்கிற வேளையில என்ன நடந்துச்சு, ஏறக்குறைய 13 வயதுல அவள் விவாகம் ஆகிறாள். என்ன நடக்குது, 7 வருடம் கழிச்சு கணவன் இறந்து போகிறாள். 20 வயது, 20 வயதிலிருந்து 84 வயது மட்டும் அவள் எங்க இருக்கிறாள், ஆலயத்துல. அந்த ஆலயத்தை வார்த்தையை வாசிக்கும் போது அவள் என்ன செய்யறான், ஜெபத்திலும் உவாசத்திலும் என்னையா உறுதியாக அவள் தரித்திருந்து மேசியாவை அவள் என்ன செய்தாள், எதிர்நோக்கி கொண்டா. பாருங்க, இது கன்னி வயசுல 20 வயசுல ஒரு வாழ்க்கைய தெரிவு செய்ய வேண்டிய நேரத்துல தீர்க்கதரிசி 2 சாய்ஸ் தான் அவளுக்கு இருந்துச்சு. ஒன்று உலகம் பக்கம் ஒருபால போல போறதா, அல்லது தேவன் உண்மையான மணவாளனை பின்பற்றி போறதா. அப்ப அவள் என்ன செய்தாள், தேவனை பின்பற்றி 20 வயசுல பாருங்க தியாகம் அர்ப்பணிப்போட எப்பயுமே ஆலயத்துல காத்திருக்கும் போது அவள் என்ன செய்ய, ஒரு நிச்சயத்தோட இருந்தா ஒரு நாள் நான் என்னுடைய கண்கள் அந்த மேசியாவை காணும். பாருங்க அவள் என்ன செய்யறாள், கண்டது மாத்திரமல்ல அந்த மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஜனத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போனாளன். அப்ப பாருங்க, இன்னைக்கு அதே மேசியா அதே மீட்பை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா பாருங்க இன்னைக்கு எங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, எங்களோட காரியங்கள் எங்களோட பரிசுத்தமாக்காம எங்களே தியாகம், பரிசுத்தம் பண்ணக்குள்ள எங்களோட வாழ்க்கையை மாத்துறதல்ல, நாங்க கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வார்த்தையின்படி எங்களையே மாற்றும் போது அந்த சத்தியம் அந்த வார்த்தை என்ன செய்யும், எங்களை பரிசுத்தமாக்கும். அப்ப அதனாலதான் அந்த ஸ்திரீயை பார்த்தோம். பாருங்க அவள் எவ்வளவு ஒரு ஏஜ்ல தவறான ஒன்றுல வாராள். 14 வயதில் அவள் ஒரு தவறான முறையில குழந்தையை பெறாள். ஒரு விவாகமாகிறது. விவாகமாகிறவள் சரியான அன்பு அவளிடம் இல்லாதபடினால் அந்த கணவன் அங்கே கடந்து போறான். இன்னொரு சபையில் இருந்து ஒரு மனிதனை விவாகம் பண்றாள். அந்த மனிதனும் என்ன செய்யறான், இவளை விட்டு போறான். 3வது ஒன்று விவாகம் பண்றான், அவனும் அங்கே இல்லை. ஜெபிக்க வாரா, ஜெபம் கேட்கப்படையும். ஆனா தீர்க்கதரிசி அங்கே உள்ள போற, கடந்த காலத்துக்கு போய் அந்த பாவத்தை வெளியே கொண்டுற வேளையில அவள் அழுகிற வேளையில பாருங்க ஒரு கணப்பொழுது எல்லாம் மாறி. ஏண்டா வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். ஆமென். தேவனை விசுவாசித்தாள். அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ அவளுக்குள்ளா இருக்கிற உணர்வை பேசும்போது என்ன சொல்றா, நான் மேசியா என்பதை
நான் காண்கிறேன். அப்ப இவள் என்ன செய்கிறாள், அங்கு அவர் கடந்த கால வாழ்க்கை அங்க சொல்லுகிற வேளையில அவள் என்ன செய்கிறாள், நீ தீர்க்கதரிசி என்பதை காண்ற, அவள் விசுவாசிக்கிறாள். உடனே என்ன மாறுது, வாழ்க்கையே மாறு. புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் இன்றைக்கும் அதே தேவன் வார்த்தை கூடாக உங்களோடு பேசும்போது, அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை பேசும்போது நாங்க என்ன செய்யறோம், கடினப்படுறோம். அப்ப தேவனால கிரியைக்கு என்ன செய்யலாது, வர முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுதாண்டா, உங்களை தானே அங்கே பரிசுத்தமாக்கி கொள்ளணும். அப்பதான் தேவனை பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமே, அவருடைய வார்த்தை தான் சத்தியம். அப்ப அவருடைய வார்த்தையை நாங்க பின்பற்றுகிற வேளையில அந்த வார்த்தை என்ன செய்யும், எங்களை பரிசுத்த, நாங்க அதை விசுவாசிக்கிறபடினாலதான் வாரம். பாருங்க, மற்ற காரியத்தை நாங்க சிந்திக்க, அது ஒரு அருவருப்பன்று நாங்க சிந்திக்கல, மற்றவர்கள் அதை குடித்தாங்கன்னு நாங்க சிந்திக்கல, இது தேவனுடைய நியமம். அப்பதான் பாருங்க, அவர் எங்க பொட்டுல வைக்கிறாரு கையை. ஏனென்றா இதுதான் பரலோக ராஜ்யம் இடுக்கமும் நெருக்கமாயிருக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறவர்கள் கேட்டுக்கு போற வாசல் விரிவும் விசாலமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவங்க அநேகராயிருக்கிறாங்க. ஆமேன். ஆனா ஜீவனுக்கு போறது இடுக்கமும் கஷ்டம், அது நடக்கிறது கஷ்டம். ஆனா தீர்க்கதரிசி சொல்றேன், நாங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது என்ன செய்யும், எங்களை மாத்து. அப்ப அதனாலதான் இதே மத்தேயு 13 பின்னுக்கு வர்ற வேளையில அவர் என்ன சொல்றார், அவரவருடைய கனிகளினாலே அவர்களை அறிக. அப்ப அதை தான் நாங்க தீர்க்கதரிசி சொல்றேன், கனி எண்டும் போது அன்பு சார்ந்த அது சரி. ஆனா அவர் கனி எண்டும் போது எங்க கொண்டு வந்து முடிக்கிறேன், வார்த்தை என்றுவார். ஆமேன். அந்த வார்த்தை, அந்த நாளுக்குரிய அந்த வார்த்தை ஆனது என்ன செய்யப்படுகிறது, அவங்களுக்குள்ளாக வருகிற வேளையில, அப்ப வார்த்தையின் மேல அவர் போய் சொல்றேன், கனி என்று பார்க்கும்போது ஆவியா இருக்கிறது. ஆமேன். ஏண்டா ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆவிதான் அந்த வார்த்தையை விசுவாசிக்குமா இல்லையா என்பதை என்ன செய்யறது, நிரூபிக்கிறதா இருக்கிறது. ஆமேன். அதை வாசிச்சு காட்டுறோம் பாருங்க, வாசிச்சுட்டு முடிக்கிறேன் நான், டைம் சரி. பாருங்க, இயேசு இந்நாட்களை குறித்து சொன்ன வேளையில், ஆனால் அவருடைய கனிகளினாலே நீர் அவர்களை அறிந்து கொள்வாய். அதாவது முதலீடு என்ற செய்தியில் 63ஆம் ஆண்டவர் சொல்றார், நீ அவர்களை அறிந்து கொள்வாய் என்றார். கனி என்று சொல்லும் போது அது ஆவியை குறிக்கிறது. என்னத்தை குறிக்கிறதா, ஆவிய குறிக்கிற. எந்த ஆவி, பரிசுத்த ஆவி. ஏன்னா பரிசுத்த ஆவி இருந்தா என்ன சொல்லும், பரிசுத்த ஆவி வரும்போது அவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்தில் இருந்தவையிலே அவர் என்ன செய்வாராம், பேசுவாராம். அப்ப அவர் சொன்னதுதான் அது என்ன செய்யும், திருப்பி காட்டும். அப்ப அந்த ஆவி என்ன செய்யும், அது வார்த்தையை குறித்தும் என்ன நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்யுமாம், அது கண்டித்துணது. அப்ப சொல்லும் போது பாருங்க, நீ அவர்களை கனி என்று சொல்லும் போது அது ஆவியை குறிக்கிறது. மேலும் இவ்விதமானவர்கள் அநேகர் இங்கு இருப்பார்கள் என்றும், அதே போல் இருந்தார்கள், ஆனால் மிக பெரிய சாமர்த்தியமான போதர்கள் எழும்புவார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த நாட்களில் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட ஒரு 400 பேரை ஒருவன் வழி நடத்தினான். அந்த இயேசு கிறிஸ்து வர முதல்ல நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இவர் எதுவா வார்த்தையாக ஆமேன். அந்த வார்த்தை, அந்த கனி என்ன செய்தது, இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினது. அப்ப அவரவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அன்பு சார்ந்த 9 கனிகள் சரி, ஆனா 9 கனிக்கு ஆழமான வெளிப்பாடு என்ன, இந்த கனி உள்ளவன் என்ன செய்வான்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவான். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் 2:38 அந்த ஆவி, வேறு ஆவி இருந்தா என்ன நடக்கும், அது ஏற்றுக்கொள்ளாதேன. ஆனா இந்த ஆவியை பெற்றவன் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வான், தன்னை முழுவதுமாக என்ன செய்வான், ஒப்பு கொடுப்பான். அப்ப பாருங்க, அவரவருடைய கனிகளினாலே. அப்ப கனி என்று பார்க்கும்போது நீங்க செய்த கிரியை. அப்ப நீங்க ராபோஜனத்தை நீங்க விசுவாசிக்கும் போது, தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும் போது, ராபோஜனத்தை நீங்க அணுகிற விதத்தை பார்க்கும்போது அது எல்லாமே என்னது, கனிகளாயிருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப எல்லாமே உங்களுடைய செயற்பாடு எல்லாமே கனியை காண்பிக்கிறது. அப்ப என்ன, ஆவியை காண்பிக்க. ஆவி என்று போது பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவி என்பது நாங்க பார்த்தோம், சுய
தேசமா இருக்கிற சொந்த தேசம். அப்ப இன்றைக்கு என்ன, அன்றைக்கு அங்கே சொந்த தேசத்துக்கு போனாங்க என்ன, கானானுக்கு. ஆனால் இன்றைக்கு தீர்க்க சொல்லு பரிசுத்த ஆவியே தேசமா இருக்கிறது. ஆமேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவி என்பது அன்பு, சரி, அன்பு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கிரியையில ஒன்றா இருக்கிறது. வரங்கள் இருக்கிறது, சரி, அது கிரியையில ஒன்றா இருக்கிறது. நீங்கள் சபை திறக்கிற நேரமெல்லாம் அங்க வாரீங்க, அது ஒன்றா இருக்கிறது. மற்றவரை நேசிக்கிற ஒன்றா இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் ஒன்று கூட்டும் போது நீ முழுவதும் வார்த்தை இருந்தா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை எல்லா வார்த்தையும் நீங்க விசுவாசிப்பீங்க. ஒருவன் ஆவியை பெற்றவன் என்றாலும் வரத்தை பெற்றவனா இருப்பான் என்றால் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வானானால் நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் அவன் என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் சொல்ற? பவுல் அதை போதிக்கிறான். ஆமே, நாங்கள் சொல்லிய வார்த்தைகளை. அப்ப ஒருவன் தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு இந்த வார்த்தை தவறண்டா அவன் கனி என்னதா இருக்கிறது, தவறாயிருக்கு. என்ற ஆவிதான் கனியா இருக்கிறது. அப்ப அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. அப்ப அதாலதான் நாங்க ஆவியை பகுத்தறிகிற செய்தியை நாங்க பார்த்து பாரு, நீங்க கேளுங்க. நான் அன்றைக்கு கூட்டத்திலே சொன்னா, நீங்க அந்த ஆவியை பகுத்தறிகிற கண்டா ஒரு மனிதன் எதற்கு பிரயாசப்படுறான், என்னத்தை செய்ய பிரயாசப்படுறான், அவன் வரத்தை கொண்டு தேவன் ஒரு டேலண்ட ஒரு தாளந்த கொடுத்திருந்தா அதை கிறிஸ்துக்கு மட்டும் பயன்படுத்துறானா அல்லது உலகத்துக்கு பயன்படுத்துறானான்னு பார்க்கும்போது அவங்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்ளு. ஒரு டேலண்ட் உங்களுக்கு கத்த தருவாரண்டா அந்த டேலண்ட் யாருக்கு பயன்படுத்தப்படணும்? கிறிஸ்துக்கு மாத்திரம். அந்த கிறிஸ்துக்கு பயன்படாம நீங்க உலகத்துக்கு பயன்படுத்துறீங்கண்டா ஒரு ஆவி தவறாயிருக்கு. அதனாலதான் நாங்க அந்த வரத்தை உங்களுக்குள்ளாக இருக்கிற பவுல் சொல்றான், உங்களுக்குள்ளாக இருக்கிற வரத்தை நான் அனல் மூட்டி என்ன எரிய செய்யறேன். உங்களை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எரிய பண்ணும். அப்ப அதை இன்னும் வர்த்திக்க பண்ண நாங்க வார்த்தை பேச பேச நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். அது இல்லை நான் உலகத்துலதான் அதை செய்வேன்டா, ஓகே. அப்ப உங்களோட ஆவிய யார் கண்டுகொள்வானண்டா வார்த்தையை விசுவாசிக்கிற எந்த மனிதன், போதகன் மாத்திரமல்ல, இங்க இருக்கிற வார்த்தையை முழுவதுமா ஏற்றுக்கொண்ட மனவாட்டி உங்களோட ஆவி. நீங்க நல்லவங்க தான், நீங்க சரியானவங்க தான், ஆனா நீங்க நல்ல பிள்ளைகள் தான். ஆனா இந்த பிள்ளைகள் அந்த வரங்களை கிறிஸ்துவுக்காக நீங்க காண்பிக்காம உலகத்துக்காக காண்பிக்கீங்கண்டா உங்களோட ஆவி தவறாயிருக்கிறது. ஆமென். ஆனா அதுதான் உங்களுடைய கனிகளினாலே அவருடைய வசனமே சத்தியம், சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கவன். அப்ப பாருங்க, தேவன் சொல்லிய வார்த்தையின்படி. அப்ப நாங்க ஒவ்வொருவரும், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எது எங்கட தவறுகளோ எங்கட பிழைகளோ எங்கட குணாதிசயங்களோ காரியம் அல்ல, அது தேவை. அது எது வரும்போது அது மாத்துமண்டா, நிறைவானது வரும்போது குறைவானது போகும். ஆனா நீங்க முதலாவது செய்யணும் அவருடைய கற்பனைய வார்த்தைய நிறைவேற்றணும். நீங்க அதுல பிரியப்படணும். அவர் தாவி சொல்றான், உங்களுடைய கற்பனைகளின் பேரிலே பிரியமாயிருக்கிறேன். அவருடைய வார்த்தை ராப்போஜன மண்டபக்குள்ள பிரியமாயிருக்கணும். ஆமே. அதனாலதான் தாவி சொல்றான், உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படி இல்லை வாசம் பண்ணுவதே என்றுதான் தமிழ். ஆங்கிலத்தில் உங்களுடைய ஆலயத்துல படியில காத்திருப்ப அல்லது அந்த அதாவது விரிப்ப செய்கிறதே நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். ஏனண்டா எல்லாமே தேவனுடைய, அவன் ஒரு ராஜா. ஆனா அவன் என்ன செய்யறான்டா, தேவன் எந்த காரியத்தை செய்ய அதுல காத்திருக்கிறது அல்லது தேவனுடைய சாதாரண அந்த என்ன சொல்ற விருப்ப செய்யறதுக்கே நான் என்ன செய்கிறேன், பாக்கியமாக கருதுகிறேன். ஆமேன். அது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில அது வர வேண்டிய ஒன்றா இருக்கிறது. ஆமேன். அப்ப அதுக்கு தேவன் எங்களுக்குள்ள வரணும். அவருடைய வார்த்தையை நாங்க விசுவாசிக்கணும். வேதமே அவருடைய வெளிச்சமா மாறணும். வேதம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்ப எங்களோட வேதம் மனமகிழ்ச்சியா இருக்க போல அது எல்லாமே எங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமேன். அதனால இந்த சிறு செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நிச்சயம் நீங்க விசுவாசித்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தை தான் சத்தியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து இதை கை கொண்டாதான் இதுதான் உங்களை பரிசுத்தமாக்கும். ஆமே. ஏன்னா அவருடைய வசனமே சத்தியம். அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யுமா, பரிசுத்தமாக்கும். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த வேளையில அவர் வார்த்தையை தான் கை கொண்டார். பிதாவானவர் காண்பித்ததை குமாரன் வெளிப்பட, இன்றைக்கு வார்த்தையாகிய பிதா
இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதே எங்களுடைய கடமையாயிருக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த சாயங்காலத்தில் அவருடைய கடமையை நாங்கள் நிறைவேற்ற வந்திருக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றும் போது அவர் எங்களுடைய ஜீவியத்தை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் ஒரு சிறு பாடலை நாங்கள் பாடுவோம்.